மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனத்திறன் தேர்வு மேட் பகுதியில் 28வது தலைப்பு பகடை கணக்குகள் டைஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த பகுதியில் உள்ள கணக்குகளின் விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய தலைப்பு 27 வார்த்தைகளை பொருள்பட வரிசைப்படுத்துதல் பகுதிக்கான வீடியோவினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. பகடை கணக்குகள் டேலண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது திறனறி தேர்வுகளான என்எம்எம்எஸ், ட்ரஸ்ட், என்டிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு மட்டுமல்லாமல் படிப்பை முடித்து பணி தேர்வுக்காக நடத்தப்படும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்வில் இந்த தலைப்பிலிருந்து நிச்சயமாக 2 அல்லது 3 கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. பகடை கணக்குகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். டைஸோட வடிவம், டைஸில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், கேள்வியில் ஒரு டைஸ் படம் போட்டிருந்தா எப்படி கொஷின்ஸ் இருக்கும், எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், கேள்வியில் 2 டைஸ் படங்கள் போட்டிருந்தா எப்படி கொஷின்ஸ் இருக்கும், எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், கேள்வியில் 3 அல்லது 4 டைஸ் படங்கள் கொடுத்துருந்தா எப்படி கொஷின்ஸ் இருக்கும், எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவிலேயே பகடை கணக்குகளுக்கான பேசிக்ஸ், ரூல்ஸ், கணக்குகளை சால்வ் பண்ண முயற்சி செய்யலாம். பகடை கணக்குகள் இந்த பகுதியிலிருந்து இப்படி தான் கொஷின்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே டைஸை பற்றின பேசிக்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் டைஸ்க்கான அறிமுகம் பற்றி முதல்ல பார்த்துடலாம். இதுதான் பகடைகள். பகடைகளில் 6 பக்கத்துக்கும் 6 எண்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த பகடைகளை கொண்டு பரமபதம், ஸ்னேக் லேடர் போன்ற விளையாட்டுகளை நம்ம விளையாடியிருப்போம். இந்த பகடைகளின் வடிவம் கனசதுரம் தான். ஆங்கிலத்தில் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகடைகள் நன்றாக உருண்டணும் அப்படிங்கிறதுக்காக இதனுடைய முனைகள் குறைக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட் கனசதுர வடிவம் இதுதான். கனசதுரத்தில் 6 பக்கங்கள் இருக்குது. ஃப்ரண்ட், ரைட், லெஃப்ட், பேக், அப்பர், லோயர் அப்படின்னு 6 பக்கங்கள் இருக்குது. 2 முகங்களை இணைக்கின்ற இந்த கோடு தான் விளிம்பு. மொத்தம் கனசதுரத்தில் 12 விளிம்புகள் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கனசதுரத்தின் 3 விளிம்புகள் இணைகின்ற இந்த புள்ளி தான் முனை அல்லது உச்சி அப்படின்னு சொல்லுவோம். கனசதுரத்தில் மொத்தம் 8 உச்சிகள் இருக்குது. 1 2 3 4, அதே போல் கீழே 4, மொத்தம் 8 உச்சிகள் இருக்கும். கனசதுரத்தின் முகங்கள், விளிம்புகள், உச்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே கனசதுரத்தை பற்றின ஒரு பொதுவான தகவல்கள் தான். இந்த பகடை கணக்குகளில் நம்ம டைஸை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பக்கத்திற்கு எதிர்ப்பக்கம் அப்படின்னா இது, இந்த பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் அப்படின்னா நேர் ஆப்போசிட் இந்த பக்கம், இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட் அப்படின்னா இந்த பக்கம், அடுத்தடுத்துள்ள பக்கங்கள் அப்படின்னா 1 2 3, இந்த 3 பக்கங்களும் அடுத்தடுத்துள்ள பக்கங்கள். இந்த பகுதியிலிருந்து கேட்கப்படும் வினாக்களில் பகடைகளின் படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பகடையின் மொத்தம் 6 முகங்களில் ஏதாவது 3 முகங்களை தான் காட்ட முடியும். ஒரே படத்தில் ஒரு பகடையின் பக்கத்தின் எதிர்ப்பக்கத்தை காட்ட முடியாது. இந்த பக்கத்தின் எதிர்ப்பக்கம்னா இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கத்தின் எதிர்ப்பக்கமானது இந்த சைடில் இருக்கும், மேலே உள்ள பக்கத்தின் எதிர்ப்பக்கமானது அடியில் இருக்கும். ஆகவே நமக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த 3 பக்கங்களில் ஏதாவது ஒரு பக்கத்தை குறிப்பிட்டு அந்த எண்ணுக்கு நேர் எதிரே உள்ள எண் என்ன அப்படிங்கிறது போல் கொஷின்ஸ் இருக்கும். பகடை அறிமுகம். பகடையானது கனசதுர உருவ அமைப்பில் இருப்பதால் 6 பக்கங்கள் உண்டு. 6 பக்கங்கள் அல்லது 6 முகங்கள் உண்டுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு முகத்திலும் 1 2 3 4 5 6 என எண்களாகவோ, ABCDEF என எழுத்துக்களாகவோ, 1 புள்ளி 2 3 4 5 என புள்ளிகள் கொண்டோ குறிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பகடை வகைகள். 2 வகைகள் தான் இருக்குது. திட்ட பகடை ஸ்டாண்டர்ட் டைஸ், சாதாரண பகடை ஆர்டினரி டைஸ். ஒரு பகடையானது திட்ட பகடையா அல்லது சாதாரண பகடையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். திட்ட பகடையில் எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7ஆக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பகடையின் இந்த பக்கத்தில் உள்ள எண் 1 அப்படின்னா இதனுடைய நேர் ஆப்போசிட் இங்கே 6. அப்போ 1 கூட்டல் 6 7. இங்கே 5 இருக்குது, இதனுடைய எதிர்ப்பக்கத்தில் 2. அப்போ 5 கூட்டல் 2 7. திட்டப்பகடை ஸ்டாண்டர்டு டைஸில் எண் 1க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கும், எண் 2க்கு ஆப்போசிட்டில் 5வது எண் இருக்கும், எண் 3க்கு ஆப்போசிட்டில் எண் 4 இருக்கும். இந்த 3 ஜோடிகளையும் கூட்டினா ஆன்சர் 7 வரும். 7 வந்ததுன்னா அந்த பகடை திட்ட பகடைன்னு சொல்லணும். ஒரு பகடையின் படத்தை காட்டும் பொழுது 3 பக்கங்கள் தான் காட்ட முடியும். இந்த 3 பக்கங்கள் உள்ள 3 எண்களை கொண்டு 3 வகையான கூட்டல்களை செய்ய முடியும். 1 கூட்டல் 2, 2 கூட்டல் 3, 1 கூட்டல் 3.
இந்த 3 கூட்டல்கள்லையும் அதனுடைய கூடுதல் பாருங்கள் 3, 2 3 5, 1 3 4. இந்த 3 கூட்டல்களிலும் எண் 7 வரல அப்படின்னா அது திட்டப்பகடை. இந்த 3 கூட்டல்களில் ஏதாவது ஒரு கணக்கில் 7 வந்துச்சுன்னா அது சாதாரண பகடை. இந்த பகடையில் உள்ள 3 பக்கங்கள்லேயும் 3 எண்கள் இருக்குது. இந்த 3 எண்களை கொண்டு 3 விதமான கூட்டல் கணக்குகளை செய்ய முடியும். 2 கூட்டல் 3, 2 கூட்டல் 4, 3 கூட்டல் 4. இந்த 3 கூட்டல்கள்லேயும் ஏதாவது ஒரு கூட்டல்களுக்கு ஆன்சர் 7ன்னு வந்ததுன்னா அது சாதாரண பகடை. 2 கூட்டல் 3 5, 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7. இப்போ இது 2ஐயும் கூட்டினா 7ன்னு வந்துருச்சு. ஆகவே இது சாதாரண பகடை. ஒரு சாதாரண பகடையில் 2இன் எதிர்ப்பக்கமானது இந்த 3 4ஐ தவிர்த்த 5ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம் அல்லது 6ஆக இருக்கலாம். 3இன் எதிர்ப்பக்கமானது இந்த 2ஐ 4ஐ தவிர 1 5 6ஆக இருக்கலாம். இந்த 4இன் எதிர்ப்பக்கமானது 1 5 6ஆக இருக்கலாம். சாதாரண பகடையில் ஒரு எண்ணின் எதிர்ப்பக்கத்தை அதனுடைய வாய்ப்புகள் தான் சொல்ல முடியும். ஆனால் திட்டப்பகடையில் ஒரு எண்ணின் எதிர்ப்பக்கத்தை மிக தெளிவாக சொல்லலாம். 2இன் எதிர்ப்பக்கம் அப்படின்னா 5, ஏன்னா 2ஐயும் கூட்டினா 7 வரணும். 1இன் எதிர்ப்பக்கம் 6ஆகத்தான் இருக்கும், ஏன்னா 2ஐயும் கூட்டினா 7 வரணும். 3இன் எதிர்ப்பக்கம் 4ஆகத்தான் இருக்கும், ஏன்னா 2ஐயும் கூட்டினா 7 வரணும். திட்டப்பகடையில் எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7ஆக இருக்கும். சாதாரண பகடையில் எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7ஆக இருக்காது. திட்டப்பகடையில் கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்களில் ஏதாவது ஒரு 2 எண்களின் கூடுதலும் 7ஆக அமையாது. ஆனால் சாதாரண பகடையில் 3 எண்களில் உள்ள ஏதாவது 2 எண்களின் கூடுதல் 7ஆக இருக்கும். நமக்கு கேள்வியில் ஒரே ஒரு பகடை மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தா முதல்ல இது திட்டப்பகடையா அல்லது சாதாரண பகடையான்னு கண்டுபிடிக்கணும். எதிர்ப்பக்கம் அப்படின்னு கேட்கும்போது திட்டப்பகடையாக இருக்கும் பட்சத்தில் எதிர்ப்பக்கத்தை மிக சரியாக சொல்ல முடியும். சாதாரண பகடையில் ஒரு எண்ணின் எதிர்ப்பக்கத்தை அதனோட வாய்ப்புகள் 3 எண்களை தான் சொல்ல முடியும். ஒரு பகடையானது 2 முறை உருட்டப்படுகிறது அப்படிங்கிற கணக்குகளில் ஒரு எண்ணிற்கு எதிராக அமையும் எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் 3 வகைகள் இருக்குது. அதில் முதல் வகை, ஒரு பகடையானது 2 முறை உருட்டப்படும் போது பாருங்கள், முதல் பகடையில் 1 2 3 ஆகிய எண்கள் கிடைக்குது. இரண்டாவது பகடையில் 4 5 6 அப்படிங்கிற எண்கள் கிடைக்குது. இந்த 2 பகடையில் உள்ள எண்களும் ஒரு முறை கூட ரிப்பீட் ஆகலை. இதுதான் முதல் வகை. ஒரு பகடையை 2 முறை உருட்டப்படும் போது கிடைக்கக்கூடிய எண்கள் ஒரு முறை கூட ரிப்பீட் ஆகலைன்னா இந்த பகடையானது திட்டப்பகடையா அல்லது சாதாரண பகடையான்னு கண்டுபிடிக்கணும். 3 எண்கள் இருக்கும். இந்த 3 எண்களை கொண்டு 3 கூட்டல்களை செய்ய முடியும். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4, 3 2 5, ஒரு முறை கூட 7ன்னு வரல. அப்போ இது திட்டப்பகடை. இதையும் செக் பண்ணிடுவோம். 6 கூட்டல் 4 10, 6 கூட்டல் 5 11, 5 கூட்டல் 4 9. அப்போ ஒரு முறை கூட 7ன்னு வரல. இப்போ இந்த பகடை திட்டப்பகடை. திட்டப்பகடையில் எதிரெதிர் பக்கங்களில் அமையும் எண்களின் கூடுதல் 7ஆக இருக்கும். இந்த மாதிரியான வினாக்களில் எந்த எண்ணின் எதிரெண் கேட்டாலும் மிக எளிமையாக சொல்ல முடியும். 1ற்கு எதிராக அமையும் எண் 6, ஏன்னா 2ஐயும் கூட்டினா 7 வரணும். 2ற்கு எதிராக அமையும் எண் 5, ஏன்னா 2ஐயும் கூட்டினா 7 வரணும். 3ற்கு எதிராக அமையும் எண் அப்படின்னா 4. அதுபோல் 4ற்கு எதிராக அமையும் எண் 3, 6ற்கு எதிராக அமையும் எண் 1, 5க்கு எதிரே அமையும் எண் 2. ஒரு பகடையானது 2 முறை உருட்டப்படும் போது கிடைக்கக்கூடிய எண்களில் ஏதாவது ஒரு எண் மட்டும் பொதுவாக அமைந்தால் அது இரண்டாவது வகை. கேள்வி பாருங்கள், எண் 4க்கு எதிராக அமையும் எண் யாது? இந்த 4 அப்படிங்கிற எண் தான் 2 பகடைகள்லையும் பொதுவாக இருக்குது. இந்த 4க்கு எதிராக அமையும் எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கணக்குக்கான ஆன்சரை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கலாம். முதல் பகடையில் மேலே 4 1 5ன்னு இருக்குது. அப்போ இது 4 1 5ன்னு எடுத்துக்குவோம். இரண்டாவது பகடையில் 4 மாறவே இல்லை. ஸோ 4 மேலே மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது 4, இது 6, இது 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 4க்கு ஆப்போசிட் பக்கத்தில் உள்ள எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 4க்கு எதிராக அமையும் எண் 4,
இதற்கு அடுத்துள்ள பக்கம் 1 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஆகவே இது இரண்டும் எதிராக அமையும் எண் அல்ல. 4க்கு அருகருகே உள்ள எண்கள் 6 3. இப்போ எந்த எண் மட்டும்தான் குறிப்பிடலை, 2 மட்டும்தான் குறிப்பிடலை. ஆகவே 4க்கு எதிராக அமையும் எண் 2. இந்த கணக்கை ஃபார்முலா படி எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பகடை 2 முறை உருட்டப்படும் போது ஒரு எண் மட்டும் பொதுவாக அமைந்தால் அந்த ஒரு எண்ணை எடுத்துக்கணும் 4. 4லேருந்து கிளாக் வைஸாக நம்பர்ஸை போடணும். 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கிளாக் வைஸாக போனால் 4 5 1 4 5 1. இப்போ பொதுவாக உள்ள எண் 4. அப்போ 4லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 4 3 6. அதுக்கு கீழே எழுதிக்குவோம் 4 3 6. இப்போ 1க்கு எதிராக அமையும் எண் 6, 5க்கு எதிராக அமையும் எண் 3, 4க்கு 4 எதிராக அமையாது. எந்த எண் நம்ம சொல்லலை, 2 மட்டும்தான் சொல்லலை. இப்போ 4க்கு எதிராக அமையும் எண் 2 அப்படின்னு சொல்லலாம். இதே கணக்கில் எண் 6க்கு எதிராக அமையும் எண் யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, 6க்கு எதிராக அமையும் எண் 1. ஒரு பகடையை 2 முறை உருட்டப்படும் போது ஏதாவது 2 எண்கள் பொதுவாக அமைந்தால் அது 3வது வகை. பாருங்கள், 1 6 1 6 2 எண்கள் பொதுவாக இருக்குது. ஒரு பகடையானது 2 முறை உருட்டப்படும் போது ஒரு எண்ணோ அல்லது 2 எண்ணோ பொதுவாக அமையும் போது அது திட்ட பகடையா அல்லது சாதாரண பகடையா அப்படின்னு செக் பண்ணக்கூடாது. ஒரு எண் மட்டும் பொதுவாக அமைந்தால் அந்த ஒரு எண்ணிலிருந்து ஆரம்பித்து கிளாக் வைஸாக எண்களை எழுதணும். அதிலிருந்து எண்களுக்கு எதிராக அமையும் எண்ணை எளிமையாக கண்டுபிடிக்கலாம். ஏதாவது 2 எண்கள் பொதுவாக அமைந்தால் பாருங்கள், 1 6 1 6. மீதமுள்ள 2 எண்கள் ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். 2க்கு எதிராக அமையும் எண் 4, 4க்கு எதிராக அமையும் எண் 2. முதல் பகடையில் 1 6 2ன்னு இருக்குது. இந்த ரெட் கலர் 1 அப்படின்னும், இந்த ப்ளூ கலர் 6 அப்படின்னும், இந்த எல்லோ கலர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இரண்டாவது பகடையில் 1 6 4ன்னு இருக்குது. இப்போ இந்த ரெட் கலரையும் ப்ளூ கலரையும் மாற்றவே கூடாது. இப்படி மட்டும்தான் நம்ம திருப்ப முடியும். இது 1 6, அப்போ இது 4. ஒரு பகடையை 2 முறை உருட்டப்படும் போது 2 எண்கள் பொதுவாக அமைந்தால் மீதமுள்ள 2 எண்களும் ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். இந்த வகை கணக்குகளில் பொதுவாக உள்ள எண்களை தவிர்த்து 2ற்கு எதிராக அமையும் எண் எதுன்னு கேட்கலாம், அல்லது 4க்கு எதிராக அமையும் எண் என்னன்னு கேட்கலாம். இப்போ 2க்கு எதிராக அமையும் எண் அப்படின்னா 4, 4க்கு எதிராக அமையும் எண் அப்படின்னா 2. ஒரு பகடையானது 3 முறை உருட்டப்படுகிறது அல்லது ஒரு பகடையானது 4 முறை உருட்டப்படுகிறது அப்படிங்கிற கணக்குகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கணக்குகளை செய்கிறதுக்கு புதுசாக எந்த ரூல்ஸும் அறிமுகப்படுத்த போகிறதில்ல. ஏற்கனவே நாம் பார்த்த வகை 2 அல்லது வகை 3ல் நம்ம என்ன விதிகள் பயன்படுத்தணுமோ அந்த விதிகளை தான் பயன்படுத்த போகிறோம். வினாவில் அதிகப்படியான பகடைகளின் படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும்போது அதற்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது மிகவும் எளிமையானது தான். 2ற்கு மேற்பட்ட வழிகள் இருக்கும். அதில் எந்த வகை எளிமையானதாக இருக்குதோ அந்த வகையை பின்பற்றலாம். முதல் கணக்கு பாருங்கள். ஒரு பகடையானது 3 முறை உருட்டப்படுகிறது. 2 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனை? 2 புள்ளிகள் அப்படின்னா முதல் பகடையில் மட்டும்தான் 2 புள்ளிகள் இருக்குது. வேறு எங்கேயுமே 2 புள்ளிகள் இல்லை. இந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு முதல் 2 பகடைகளை மட்டும் எடுத்துக்கலாம். 2 4 6 5 1 6. இந்த 2 பகடைகள்லேயும் 6 அப்படிங்கிற ஒரு எண் தான் பொதுவாக இருக்குது. அப்போ இது வகை 2. 6 அப்படிங்கிற எண்ணிலிருந்து தொடங்கி கிளாக் வைஸாக போகணும். 6 முதல்ல எழுதிக்கணும், அப்புறம் 2, அப்புறம் 4. இரண்டாவது பகடையிலையும் 6லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 6, அதிலிருந்து கிளாக் வைஸாக போகணும். 6க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 1. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, 4க்கு எதிராக அமையும் எண் 1, 2க்கு எதிராக அமையும் எண் 5, 6க்கு எதிராக அமையும் எண் 6ஆக இருக்காது. நம்ம எந்த எண்ணை பயன்படுத்தலையோ அந்த எண்ணை போட்டுக்கணும். அப்போ 3 தான் பயன்படுத்தலை. அப்போ 6க்கு எதிராக அமையும் எண் 3. நமக்கு கேள்வி என்னென்னா, 2 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனை? இப்போ 2க்கு எதிராக அப்படின்னா 5 புள்ளிகள். மாறாக முதல் பகடையையும் 3வது பகடையையும் பயன்படுத்தி கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 2 4 6,
3, 4, 5 இருக்குது. இந்த 2 பகடைகள்லேயும் 4 அப்படிங்கிற எண் பொதுவாக இருக்குது. இப்போ 4ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கிளாக் வைஸாக 4, 6, 2. இதுலேயும் 4ல் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது கிளாக் வைஸ் 4, 3, 5. 4, 3, 5. இப்போ 2க்கு எதிராக அமையும் அந்த எண் 5 புள்ளிகள். 4க்கு எதிராக 4 அமையாது. நம்ம எந்த எண் பயன்படுத்தலை? 1. இப்போ 4க்கு எதிராக அமையும் எண் 1, 6க்கு எதிராக அமையும் எண் 3. பாருங்கள், 6க்கு எதிராக அமையும் எண் 3, 4க்கு எதிராக அமையும் எண் 1. எந்த 2 பகடைகளை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஒரே விடை தான் கிடைக்கும். 2வது பகடையையும் 3வது பகடையையும் மட்டும் வச்சுக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கேள்விகளில் 2 புள்ளிகள்னு கொடுத்துருக்காங்க. 2 புள்ளிகள் அப்படிங்கிறது முதல் பகடையில் மட்டும்தான் இருக்குது. ஆகவே முதல் பகடையும் 2வது பகடையும் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். முதல் பகடை, 3வது பகடை இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு பகடையானது 4 முறை உருட்டப்படுகிறது. 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது? பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது. 2வது பகடையிலையும் 4 இருக்குது. இந்த முதல் 2 பகடையை எடுத்துக்கிட்டோம்னா 4 அப்படிங்கிற ஒரு எண் மட்டும்தான் பொதுவாக இருக்குது. அப்போ இது வகை 2. 4 அப்படிங்கிற பொதுவான எண்ணிலேருந்து கிளாக் வைஸாக நம்ம போகணும். 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 4, 3, 6. 2வது பகடையிலையும் 4லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 4 கிளாக் வைஸாக வரணும். 4, 5, 2. 4, 5, 2. இப்போ 6க்கு எதிராக அமையும் எண் 2, 3க்கு எதிராக அமையும் எண் 5, 4க்கு எதிராக 4 அமையாது. எந்த எண்ணை நம்ம பயன்படுத்தலை? 1 பயன்படுத்தலை. இப்போ 4க்கு எதிராக அமையும் எண் 1. இப்போ 1 தான் ஆன்சர். 3வது மற்றும் 4வது பகடையை கொண்டு கூட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். 3வது பகடையிலையும் 4வது பகடையிலும் உள்ள பொதுவான ஒரு எண் 5. பாருங்கள், இங்கேயே 5, இங்கேயே 5. இந்த 2 பகடைகள்லேயும் ஒரு எண் மட்டும்தான் பொதுவாக இருக்குது. ஆகவே இது வகை 2. இப்போ வகை 2ல் என்ன பண்ணணும்? பொதுவான எண்ணிலேருந்து கிளாக் வைஸாக வரணும். 5, 4, 6. இதுலேயும் 5லிருந்து தான் நம்ம வரணும். 5, 1, 2. இப்போ 6க்கு எதிராக அமையும் எண் 2, 4க்கு எதிராக அமையும் எண் 1, 5க்கு எதிராக 5 அமையாது. நம்ம எந்த எண் பயன்படுத்தலை? 3. கேள்வி என்ன? 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண். 4க்கு எதிராக அமையும் எண் 1. பகடை கணக்குகளில் அவ்வளோதான் பேசிக்கு. எடுத்துக்காட்டு 1. ஒரு பகடையின் 2 வெவ்வேறான நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு 1இன் எதிர்ப்பக்கம் அமையும் எண் என்ன? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பகடையின் வெவ்வேறான 2 நிலைகள் கொடுத்துருக்காங்க. பகடையின் வெவ்வேறான 2 நிலைகள்லேயும் பொதுவான பக்கங்கள் இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்கள், 2, 2. பொதுவான ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இது வகை 2. வகை 2ல் என்ன பண்ணுவோம்னா, பொதுவான பக்கத்திலேருந்து கிளாக் வைஸாக நம்பர்ஸ் எழுதணும். 2ல் ஸ்டார்ட் பண்ணி 2, 1, 5, 1, 5. அதே மாதிரி இங்கேயும் பொதுவான எண் 2 தான். இப்போ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2, 6, 3. 2, 6, 3. இப்போ 5க்கு எதிராக அமையும் எண் 3, 1க்கு எதிராக அமையும் எண் 6. கேள்வியில் 1இன் எதிர்ப்பக்கம் அமையும் எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. 1க்கு எதிர்ப்பக்கம் அமையும் எண் 6, ஆப்ஷன் 1. எடுத்துக்காட்டு 2. ஒரு பகடை 3 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 2 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 அப்படிங்கிற எண் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 3வது பகடையில் மட்டும்தான் 2 இருக்குது. இப்போ 2ஐ தவிர்த்த எண்கள் பாருங்கள், 3, 6. வேறு எங்கேயாவது 3, 6 ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். முதல் படத்தில் 3, 6 ரிப்பீட் ஆகுது. இப்போ இங்கேயும் 3, 6. 3வது பகடையிலையும் 3, 6. இது வகை 3. வகை 3ல் பொதுவான 2 பக்கங்கள் இருந்தால் மீதமுள்ள 2 பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். 2க்கு எதிரான பக்கம் 1, 1க்கு எதிரான பக்கம் 2. கேள்வி 2 என்ற எண்ணிற்கு எதிராக அமையும் எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் 2. மற்றொரு வகையிலையும் நம்ம இந்த கணக்கை செய்யலாம். 2 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் அப்படிங்கிறதுனால இந்த டைஸை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். வேறு எந்த டைஸ்லேயும் 2 இல்லை. இப்போ இதை 2ஐயும் எடுத்துக்குவோம். பொதுவாக உள்ள எண் இது 3,
இங்கேயும் 3. ஒரு எண் மட்டும்தான் பொதுவாக இருக்குது. அப்போ இது இரண்டாவது வகை. 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸாக போகணும். 3, 2, 6. இதுலேயும் 3லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 3, 1, 5. கேள்வி என்ன? 2 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் அப்படின்னா 2க்கு எதிரே அமையும் எண் 1. ஆப்ஷன் 2. எடுத்துக்காட்டு 3. ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது? கேள்வியில் 4 டைஸ் கொடுத்துருந்தாலும் ஏதாவது 2 டைஸ் எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். எந்த 2 டைஸை சூஸ் பண்ணால் மிக எளிமையாகவும் விரைவாகவும் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா 4 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. 4ங்கிற நம்பர் இங்கே இருக்குது. 4 தவிர்த்த எண்கள் 2, 3. 2, 3 வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயும் இல்லை. இப்போ 4 உள்ள டைஸ் இரண்டாவது டைஸ் எடுத்துக்குவோம். இதை மீதி உள்ள எண்கள் 6, 5. 6, 5 வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. இப்போ 5, 6. இங்கேயும் 5, 6. இந்த 2 டைஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 பக்கங்கள் பொதுவாக இருக்குது. அப்போ இது வகை 3. வகை 3ல் ஏதாவது இரு பக்கங்கள் பொதுவானதாக இருந்தால் மற்ற இரு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிராக அமையும். இப்போ 4க்கு ஆப்போசிட்டில் 1 தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் 3. முதல் 2 டைஸை எடுத்துக்கிட்டு கூட ஆன்சர் பண்ணலாம். 4, 2, 3. 4, 5, 6. பொதுவாக உள்ள பக்கம் 4 தான். இப்போ இதில் வகை 2 நம்ம பயன்படுத்தணும். வகை 2னா பொதுவான எண்ணிலேருந்து கிளாக் வைஸாக வரணும். 4, 2, 3. இங்கே பொதுவான உள்ள எண் 4. இப்போ 4, 5, 6. 3க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கும். 2க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்கும். 4க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்காது. பயன்படுத்தாத எண் 1. இப்போ 4க்கு ஆப்போசிட்டில் 1 இருக்கும். ஆப்ஷன் 3. அடுத்ததாக பயிற்சி வினாக்கள் சிலவற்றின் விளக்கங்களை பார்த்தரலாம். முதல் கேள்வி, ஒரு பகடையின் இரு வெவ்வேறான நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு 1ன் எதிர்ப்பக்கம் அமையும் எண் என்ன? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 டைஸ்லேயும் 1 அப்படிங்கிற நம்பரே இல்லை. இருந்தாலும் பொதுவான எண் இருக்கான்னு பார்க்கணும். 4, 2, 3. 4, 5, 6. 4 அப்படிங்கிற எண் 2லேயும் பொதுவாக இருக்குது. இப்போ இது வகை 2. வகை 2ல் பொதுவான எண்ணிலேருந்து கிளாக் வைஸாக போவோம். 4, 2, 3. இங்கேயும் 4லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 4, 5, 6. இப்போ 3க்கு எதிராக அமையும் எண் 6. 2க்கு எதிரே அமையும் எண் 5. 4க்கு எதிரே 4 அமையாது. எந்த எண் பயன்படுத்தலை? 1 தான் பயன்படுத்தலை. இப்போ 4க்கு எதிரே அமையும் எண் 1. இப்போ 1ன் எதிர்ப்பக்கம் அமையும் எண் 4. ஆப்ஷன் 2. இரண்டாவது கேள்வி, ஒரு பகடையின் இரு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள் எத்தனை? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல் பகடையில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை 4, 6, 5. இரண்டாவது பகடையில் 4, 1, 2. இப்போ 2 பகடையிலையும் பொதுவாக உள்ள பக்கம் 4. பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஒரு எண் மட்டும்தான் பொதுவாக இருக்குது. ஆகவே இது வகை 2. பொதுவாக உள்ள பக்கத்திலிருந்து கிளாக் வைஸாக வரணும். 4, 6, 5. இங்கேயும் அதே மாதிரி தான். 4லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். 4, 1, 2. நமக்கு கேள்வி 2 புள்ளிகள் கொண்ட பக்கத்திற்கு எதிராக அமையும் புள்ளிகள். 2 புள்ளிகளுக்கு எதிராக அமையும் அப்படின்னா 5. ஆன்சர் 5. ஆப்ஷன் 4. அடுத்தது மூன்றாவது கேள்வி, ஒரு பகடை 3 முறை உருட்டப்படும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேள்வியில் 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3ஐ தவிர்த்த மற்ற எண்கள் பாருங்கள். 1, 2 வேற எங்கேயும் இல்லை. 3ஐ தவிர்த்த மற்ற எண்கள் 1, 5 வேற எங்கேயும் இல்லை. 3ஐ தவிர்த்த மற்ற எண்கள் 2, 4 வேற எங்கேயும் இல்லை. இப்போ இந்த கணக்குக்கு வகை 3 பயன்படுத்த முடியாது. அப்போ பகடையின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலைகள் எடுத்துக்கலாம். இங்கேயும் 3, இங்கேயும் 3 பொதுவாக இருக்குது. இப்போ இரண்டாவது வகை விதிகளை பயன்படுத்திக்கலாம். 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸாக வரணும். 3, 5, 1. 3லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே கிளாக் வைஸ் 3, 2, 4. இப்போ 1க்கு எதிரே அமையும் எண் 4. 5க்கு எதிராக அமையும் எண் 2.
3க்கு எதிராக 3 அமையாது. எந்த எண் பயன்படுத்தலை? 6 தான் பயன்படுத்தலை. இப்போ 3க்கு எதிரே அமையும் எண் 6, ஆப்ஷன் 4. பகடையின் முதல் மற்றும் இரண்டாவது நிலைகள் எடுத்துக்கிட்டோம்னா 1, 3, இங்கேயும் 1, 3. ஏதாவது 2 பக்கங்கள் பொதுவானதாக இருக்குது. இது வகை 3. வகை 3ல் 2 பக்கங்கள் பொதுவாக இருந்தால் 2ன் எதிர்ப்பக்கம் 5, 5ன் எதிர்ப்பக்கம் 2. நமக்கு கேள்வி 3 என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் எண் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த வகையை பயன்படுத்த வேண்டாம். அடுத்தது வழிமுறை வினா எண் 4 to 6. இதுக்கு என்ன அர்த்தம்னா 4லேருந்து 6 வரையிலான வினாக்களுக்கு இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும்னு அர்த்தம். வழிமுறையை படிச்சிடலாம். ஒரு பகடையின் எக்ஸ், ஒய், இசட் என்ற 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலை எக்ஸு, இது ஒய், இது இசட். இதன் அடிப்படையில் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. கேள்வி எண் 4. எக்ஸ் என்ற பகடையின் அடிப்புறமாக அமையும் பக்கத்தில் உள்ள எண் என்ன? அடிப்புறம் அப்படின்னா இங்கே கீழே. 5க்கு ஆப்போசிட்டில் உள்ள எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பகடையின் முதல் 2 நிலைகள் எடுத்துக்கலாம். 4, 5, 1, 4, 3, 6. இந்த 2 நிலைகள்லையும் பொதுவாக உள்ள பக்கம் 4. பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ வகை 2. 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸில் வரணும். இங்கேயும் 4ல் ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸில் வரணும். இப்போ 4, 5, 1, 4, 3, 6. நமக்கு எக்ஸின் அடிப்பக்கம் அப்படின்னா 5க்கு எதிராக உள்ள எண்ணுன்னு அர்த்தம். 5க்கு ஆப்போசிட்டில் 3 இருக்கும். 3 தான் ஆன்சர், ஆப்ஷன் 3. 5வது கேள்வி, ஒய் என்ற பகடையின் அடிப்புறமாக அமையும் பக்கத்தில் உள்ள எண் என்ன? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒய் என்ற பகடை இது தான். ஒய்க்கு அடிப்புறமாக அமையும் அப்படின்னா 4க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதையே நம்ம எடுத்துக்குவோம். 1க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கும், 5க்கு ஆப்போசிட்டில் 3 இருக்கும், 4க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்காது. எந்த எண் பயன்படுத்தலைன்னா 2 தான் பயன்படுத்தலை. இப்போ 4க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்கும், ஆப்ஷன் 1. அடுத்தது கடைசி கேள்வி. கேள்வி எண் 6. இசட் என்ற பகடையில் 6 மற்றும் 5 எண்ணிற்கு பின்னர் மறைந்திருக்கும் எண்கள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இசட் என்ற பகடையின் நிலை இதுதான். 5, 6 இந்த 2 நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். 6, 5 ஆகிய எண்களுக்கு பின்னாடி 2 கண்டிப்பாக இருக்காது. இப்போ 2க்கு ஆப்போசிட்டில் உள்ள எண் இருக்காது. இப்போ 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். 2க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்கும். இப்போ 2, 4, 6, 5 இந்த 4 எண்களை தவிர்த்த 2 எண்கள் தான் இந்த 6க்கும் 5க்கும் பின்னாடி இருக்கும். மீதி என்ன நம்பர்ஸ் இல்லை, 1 மற்றும் 3. 1, 3 தான் அமையும். 1 மற்றும் 3 தான் ஆன்சர், ஆப்ஷன் 2. பகடை கணக்குகள் பகுதியில் உள்ள பேசிக்ஸும் விதிகளையும் எப்படி கணக்குகளை தீர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டோம். புரியலன்னா மீண்டும் ஒரு முறை பாருங்கள். மனத்திறன் பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்கணும். அப்போது தான் தேர்வில் ஒதுக்கப்படும் நேரத்திற்கு தகுந்து விடையளிக்க முடியும். இது தவிர நிறைய கணக்குகளை பயிற்சி செய்து பார்க்க மணி மேத் போர்ட் டெலகிராம் குழுவில் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அடுத்த தலைப்பு 29 கனசதுர கணக்குகள், கியூப் ப்ராப்ளம்ஸ். அந்த பகுதியின் கணக்குகளுக்கான விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த தலைப்புக்கான கணக்குகளின் விளக்கங்களில் கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.